ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து எங்களுக்கு காலேஜ் லீவு, அதனால் ரொம்ப அதிகாலையிலே எழுந்திரிச்சிட்டோம். அது எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு எழுந்திரிச்சி சன்ரைஸை பார்த்துட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து என்னை நம்பி எல்லோரும் இருக்காங்க. நான் தான் இன்றைக்கி வந்து சமைக்க போகிறேன். எனக்கே ஒன்றும் தெரியாதுன்னு, ஆனால் அவங்களுக்கு தெரியல. என்னை நம்பி இன்றைக்கி சமைக்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வெங்காயம், தக்காளி, கேரட்டு எல்லாத்தையும் வெட்டிட்டு ஒரு காரக்குழம்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ரெடி ஆகிட்டேன். அது எப்படி வைக்கணும், என்ன பண்ணணும் என்றது வந்து எனக்கு அந்த சமைக்க முன்னாடியும் தெரியாது, சமைக்கிற அப்புறமும் தெரியாது. ஆனால் நான் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலுக்குள்ளே போயிட்டு நானும் சாப்பாடு வடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து காரக்குழம்பு எல்லாத்தையும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக நம்மளுக்கு தெரிஞ்ச கைவித்தைகளை வந்து இதில் ஃபுல்லாக இறக்கிட்டேன். ஆனால் வந்து பார்க்குறதுக்கு பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்குது. அது என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. ஒரு வழியாக நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு மூடி வச்சிட்டேன். அது வந்து கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பக்கத்துலேயே சாப்பாடு இருந்துட்டுருந்துச்சு. அதை ஒரு வழியாக வடிச்சிட்டு அதை ரெடி பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு உருப்படியான அரைகுறை வேலை எதுனா அந்த சாப்பாடு வடிக்கிறது மட்டும்தான். எங்கள் ரூமில் அது மட்டும்தான் நான் செய்வேன். ஆனால் என்னை நம்பி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் தந்துட்டாங்க. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, என்ன ஆக போகுதுன்னு எனக்கும் தெரியல. என்னை நம்பி வேறு 4 பேர் இருக்காங்க. ஏற்கனவே எங்கள் ரூமில் ஒருத்தவனுக்கு உடம்பு சரியில்லை. அவன் சாப்பிட்டு என்ன ஆக போகிறான்னு அதுவும் தெரியல. அப்புறம் ஒரே பசியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே விலாக் எடுத்துக்கிட்டே சமைச்சிட்டு இருந்தேன். ஒரு வழியாக காரக்குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அது எப்படி கொதிக்குது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அதோட என் ரூம்மேட்டை கூப்பிட்டு அவன் ஏதோ 2 மசாலாவை எடுத்து போட்டான். மசாலா, உப்பு போட்டுட்டு அவன் வந்து திருப்பி மூடி வச்சிட்டான். எனக்கு வந்து எப்படி கொதிக்குது, அது நம்ம வெந்துச்சா என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அவனால் தான் கூப்பிட்டு அவன் பார்த்தான். அப்படியே நான் இன்றைக்கி வந்து காரக்குழம்பு தான் சமைத்தேன். பட் தனியாக இருந்துச்சு. ஆனால் காரக்குழம்பு டேஸ்ட் வந்துச்சு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இது வந்து எனக்கு கொஞ்சம் புது அனுபவமாக நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு பேச்சுலர் லைஃபு, எல்லாருக்கும் புரியும். நீங்கள் இதுமாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. எனக்கு ஒரே சிரிப்பாக தான் வந்துச்சு, நம்ம வந்து காரக்குழம்பு வச்சுட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்குள்ளே ஒரு பயம் இருந்துச்சு. ஒரு வழியாக தட்டில் சாப்பாடு போட்டுட்டு அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டேன். அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் காரக்குழம்பு நல்லா தான் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. பட் என்னன்னா அதில் தண்ணியில் காரக்குழம்பு வந்துச்சு, அவ்வளோதான். வேறு எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை. நீங்கள் யாரும் இதுமாரி வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. நல்ல சாப்பாடாக செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.